இன்றைய ஆன்மீக தகவல். குருப்யோ நமக. குருவை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே தெய்வ அனுகிரகம் தேடி வரும். குருவை வணங்கிவிட்டால் அவர்கள் தெய்வத்தை தனியாக தேடி வணங்க வேண்டாம், தெய்வ அனுகிரகம் தானாக வரும். குருவினுடைய மகிமை அப்படிப்பட்டது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்து ஆச்சாரியர்கள் பற்றிய சரித்திரம் நமது பிராச்சீன தர்மத்தினுடைய சரித்திரமாக அமைந்திருக்கின்றது. அதாவது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றது என்றால் அதிலே இருவேறு கருத்துக்கள் இல்லை. காரணம், ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் ஷண்மதமாக இருந்ததை ஒருமித்த இந்து மதமாக ஆக்கி ஹிந்து மதம் என்பதை அற்புதமாக ஸ்தாபித்து இந்துக்கள் அனைவரும் ஒருவரே என்கின்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி இந்துக்களை ஒன்றுபடுத்தியவர். 32 வயதுகள்தான் இந்த பூ உலகிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் அந்த 32 வயதுக்குள்ளாக முழுவதுமாக பாரதத்தை சுற்றி வந்தவர். காலால் சுற்றி வந்தார். பாத யாத்திரையாக பாரதம் முழுவதும் நடந்து ஹிந்து மதத்தை ஒன்றிணைத்து, ஹிந்துக்களை ஒன்றிணைத்து பாரதத்தை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். இந்த காஞ்சி மடம் ஆரம்பித்துள்ள கைங்கரியம் ஒரு மகத்தானதாகும். காரணம், ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வழியிலே வந்தவர்கள். இந்த காஞ்சி மடமானது எத்தனையோ நற்காரியங்களை பகவான் ஆதிசங்கரில் ஆரம்பித்து வடார்காட்டு கலவை சுவாமிகள், பூஜ்ய ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வரையில் 67 பீடாதிபதிகள் இப்பீடத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள். இப்போது கூட காஞ்சி மகாபீடமானது எத்தனையோ நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் நம்முடைய பிராச்சீன தர்மத்தை முன்னிட்டு அநேக நற்காரியங்களை செய்துவிட்டுத்தான் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். 68வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1913ஆம் வருடத்திலிருந்தும், அதாவது மகாபெரியவா என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1913 69வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும், அதற்கடுத்து இப்போது இருக்கின்ற 70வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தொடர்ச்சியாக நம்மோடு பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததால் அவர்கள் தற்சமயம் நம்முடைய ஞாபகத்திலே இருக்கின்றார்கள். மகாபெரியவா, ஜெயேந்திர சுவாமிகள், விஜயேந்திர சுவாமிகள் இவர்களை மூவரையும் நாம் தரிசித்திருக்கின்றோம். இந்த நற்பேறு நமக்கு இந்த தலைமுறையினருக்கு கிடைத்திருக்கின்றது. இம்மூவரும் நமக்கு அருளிய பல நற்காரியங்களை நாம் நன்றியோடு இப்போது நினைவு கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் இந்த சரித்திரத்திலே இடம்பெறும் பொழுது இந்த பீடத்தினுடைய மேன்மையானது நமக்கு தெரிய வரும். இப்போது இந்த பாரம்பரிய காஞ்சி பீடத்தை அதர்ம சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு அதனுடைய புகழை மங்க வைக்க சிலர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே மடத்தினுடைய நற்காரியங்களை பற்றி நாம் எண்ணி பார்ப்பது தேவையான ஒன்று. முதலாவது ஸ்ரீ பெரியவா. இந்த சப்தம் 68வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளையே குறிக்கும். இவர்கள் தற்சமயம் நலிந்து கிடக்கின்ற வேதத்தை உதாரணம் செய்ய 1940ஆம் வருடத்திலே வேத ரக்ஷண நிதியை அக்காலத்தில் பிரபலமாக இருந்த ஸ்ரீமான்கள் அண்ணாதுரை ஐயங்கார், இவர் மிகப்பெரிய வக்கீல். பம்பாயில் இருந்த சுப்பராம ஐயர், இவர் பெரிய வருமான வரித்துறை அதிகாரி. அவர்கள் மூலமும், அவர்களுக்கு பின் டெல்லி ஸ்ரீனிவாச ஐயர், இவர் பிரபல சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர். அவர்கள் மூலமும் நட்சத்திர காணிக்கையாக தலைக்கு வருடத்தில் ₹1 எனும் ரீதியிலே வசூலித்து அதை வைத்து வேத பாடசாலைகளை நிறுவுவதற்கும், நடவில் உள்ள வேத பாடசாலைகளை விருத்தி செய்வதற்கும் வசூலித்து
அதை வைத்து வேத பாடசாலைகளை நிறுவுவதற்கும் நலிந்திருக்கின்ற வேத பாடசாலைகளை விருத்தி செய்வதற்கும் உபயோகம் செய்ய வைத்தார்கள். இது மிகப்பெரிய பணி. இவர்கள் மூலம் வேதம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. இரண்டாவது, மருத்துவமனைகளிலே நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் பலதரப்பட்ட நோயாளிகளுக்கு மனசாந்தி ஏற்பட அவர்களுக்கு வாரந்தோறும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பிரசாதம் மடத்து சிஷ்யர்கள் மூலம் கிடைக்க ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுடைய நல்வாழ்வுக்காக மடத்தின் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளப்பட்டது. அதேபோல் தினமும் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் திண்டாடுகின்ற எல்லோருக்கும், இதிலே ஜாதி மதம் கிடையாது, பிராமணர்கள் மட்டும்தான் என்று கிடையாது, ஜாதி மத பேதம் இல்லாமல் வறியவர்களுக்கு வேண்டிய அளவு பிரசாத சாப்பாடு கிடைக்க பிடியரிசி திட்டம் மூலம் அரிசியை வீடு வீடாக சென்று வீட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசி என சம்பாதித்து அதை ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதமாக அவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார்கள். அதேபோல் சிறையிலே இருக்கின்ற கைதிகள், அதேபோல் மனநோயாளிகள், அவர்களும் தீபாவளியை சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டும் என அவர்களுக்கெல்லாம் அன்றைய தினங்களிலே இனிப்பு பண்டங்களை பிரசாதமாக வழங்க ஏற்பாடு செய்தார்கள் பரமாச்சாரியால் சுவாமிகள். அதேபோல் வடதேசத்தில் உள்ள பிரயாகிலே திரிவேணி சங்கம ஸ்நானம் செய்ய வருபவர்களுக்காக சங்கமத்திலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் உள்ள இடத்திலே அக்பர் சாலை அருகில் 3 தட்டுகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஆதிசங்கர விமான மண்டபம் அமைக்க ஏற்பாடு செய்தார்கள். 3 தட்டுகள் அமைந்தது இந்த மண்டபம். இந்த மண்டபத்திலே கீழ்த்தட்டிலே ஸ்ரீ காமாட்சி அன்னையும், அடுத்த 2வது மத்திய தட்டிலே பாலாஜியும், அடுத்த உச்சித்தட்டிலே கோடி ருத்ராட்ச விதானத்தோடு கூடிய சகஸ்ரலிங்கமும் வைக்க ஏற்பாடு செய்தார்கள். திரிவேணியிலே ஜலத்திலே மூழ்கி ஸ்நானம் செய்து இந்த விமானம் பக்கம் நோக்கி திரும்பி மேலே நோக்கினால் இந்த விமானத்தின் உச்சியை தரிசனம் செய்ய முடியும். அற்புதமான தரிசன காட்சி இந்த காட்சி. குருக்ஷேத்திரத்திலே யுத்த பூமியில் கீதோபதேசம் நடந்ததாக கருதப்படுகின்ற இடத்திலே இப்பொழுது ஒரு சிறிய குளமும் அதன் கரையிலே ஒரு ஆலமரமும் உள்ளது. அங்கே கீதா தியான மண்டபம் கட்டச் செய்து அதில் அங்கு வரும் யாத்ரீகர்கள் ஓரிரு தினங்கள் தங்கி சமையல் செய்து சாப்பிட வசதியாக சமையல் பாத்திரங்களும் அம்மிக்குழவி, ஆட்டுக்கல், ஸ்டவ் இவையும் வைக்க ஏற்பாடு செய்து தியானத்திற்கு சௌகரியமாக தியான மண்டப சுவற்றிலே கீதையின் 6ஆம் அத்தியாயத்திலே வருகின்ற 2 ஸ்லோகங்களை தியானம் செய்பவர்கள் கண் பார்வையிலே படுமாறு எழுதச் செய்து தியானம் செய்ய ஏற்பாடுகளும் செய்தார்கள். யதோ யதோ நிச்சலதி மன சஞ்சலம் அஸ்திரம் ததோ ததோ நியம் ஏதத் ஆத்மனியேவ வசம் நயேத். இவற்றின் அர்த்தம் மெல்ல மெல்ல தியானத்திலே ஸ்ரத்தையுடன் மனதிலே கிரகித்து கொண்டு புக வேண்டும். ஆத்மாவை மனதிலேயே நிலை பெறச் செய்து வேறு ஒன்றையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். எப்பொழுதெல்லாம் மனது கட்டுக்குள் அடங்காமல் கிளம்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை மறுபடி கட்டுக்குள் கொணர்ந்து அதை தனது ஆத்மாவிலேயே வசப்படுத்தி விட வேண்டும். இதைத்தான் அதனுடைய அர்த்தங்கள். நூற்றுக்கணக்கான தனிநபர்களின் சோகத்தை தன் கருணையினால் போக்கியிருக்கின்றார்கள். பலருக்கு நிரந்தரமான வாழ்வும் தந்திருக்கின்றார்கள் மடத்தின் சார்பாக. தன் சிஷ்யர் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியை தனது ஆணையின் மூலம் பல நற்காரியங்கள் செய்ய வைத்திருக்கின்றார்கள். 1964ஆம் வருடம் அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் தினத்தன்று ஐக்கிய நாடு சபையிலே இருந்த எல்லா தேச பிரதிநிதிகளுக்குமாக ஸ்ரீ பெரியவா பிரபல பாடகியான MS சுப்புலக்ஷ்மி மூலம் மைத்ரீம் பஜதே என்ற 5 ஸ்லோகங்களில் ஆரம்பிக்கும் சுருக்கமான செய்தி மூலம் பாரதத்துக்கு மட்டும் இல்லாமல் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு அத்தனை தேசத்தவர்களுக்குமான, அதாவது உலகத்துக்கே சமாதானத்தின் அவசியத்தை உணர வைத்தார். மேலும் அந்த செய்தியின் மூலம் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும் செய்தார். ராமேஸ்வரத்திலே அக்னி தீர்த்த கரையிலே புதிய சங்கர மடம் நிறுவி அங்கு வரும் வடதேசத்து யாத்திரிகர் பலருக்கு வேண்டிய உபகாரங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இன்று உலகத்து மக்கள் எல்லோரும் அவரை நடமாடும் தெய்வம் என்று வணங்கினால் அது மிகவும் பொருத்தமே. பூஜ்ய ஸ்ரீ புது பெரியவர்களான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள்
காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய 69வது பீடாதிபதியாக 1954 முதல் 2018 பிப்ரவரி வரை 63 வருடம் 2 மாதங்கள் இப்பீடத்தை அலங்கரித்தார்கள். காலத்திலே அவர்கள் செய்த தர்ம காரியங்கள் பல. ஆகவே குருவின் வழியிலே இன்றும் காஞ்சி சங்கர மடத்திலே அற்புதமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குரு வாழ்க குவலயம் வாழ்க என்று குருமார்களுடைய திருவடிகளை பணிவோம். குருநாதரை வணங்கினால் எல்லா வளமும் நமக்கு வரும் என்பது நிச்சயம். ஆகவே குருவை வணங்கி வாழ்வை செம்மையாக்கிக் கொள்வோம். குருப்யோ நமக. குருவே துணை. நன்றி.